வணக்கம் நண்பர்களே. அதாவது என் வீடியோ போட்டு ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. கடைசியாக என்ன வீடியோ போட்டேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நடுவில் கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்தது, நிறைய நடந்துச்சு. அதான் அப்புறம் ஒரு புலம்பல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ எந்த வீடியோனா, நான் ஏன் கீழே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னா, நெக்ஸ்ட் வீடியோக்கான ஏதோ ஒன்று இருக்குது கீழே, அதை சொல்கிறேன். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி இல்லை 2 வாரம் முன்னாடி ஸ்டோரி வச்சுருந்தேன். உங்கள் வாழ்க்கையை ஒரு படமாக இருந்தால் அது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். லாஸ்ட்டு போட்டு அந்த ரியாக்டிங் டு மை ஃபீல் குட் மூவின்னு அந்த ஒரு டாபிக் போட்டிருந்தேன். அது நல்லா போச்சு. வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எந்த படம் பார்க்க போகிறோன்னா, ஷட்டர் ஐலண்ட். அது அந்த படம் ஒரு மேனிப்புலேஷன் படம். பார்க்குறவனும் பைத்தியக்காரன், படம் ஏற்றணும் பைத்தியக்காரன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சி போவீங்க, அந்த படத்தில் வேறு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி இந்த படத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஐஎம் அபிகணேஷ் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு படமும் சொல்லியிருக்காரு. அது என்ன படம்னா டியூடு வச்சு தெரில. டியூடு ஏன் அப்படி சொல்லாதுன்னு தெரில. ஓகே, டியூட்னா ரொம்ப பாதி போல. நெக்ஸ்ட்டு என்ன படம்னா பிச்சைக்காரன். நம்ம பிச்சைக்காரன் சொல்லியிருக்காரு. யார்டா, இன்டோர் தினேஷ். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்காரு. சாதாரண ஆள் இல்லை, அவர் பிச்சைக்காரன் சொல்லியிருக்காரு. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. பிச்சைக்காரனை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு லவ் மூவி சொல்ல, அதாவது லவ் மூவி சொல்ல லவ்வும் பண்ணலை, சக்ஸஸ் மூவி சொல்ல சக்ஸஸும் ஆகலை, திருச்சிற்றம்பலம் நண்பா அப்படின்னு இருக்காரு. ஏலே, திருச்சிற்றம்பலம் சொல்லியிருக்கியா நீ? பார்த்துக்கிறேன். இது யார் சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாஷ் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இவர் தான் நம்மளோட யூனிக்கான வியூவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அகைன் டியூடு வேறு சொல்லியிருக்காங்க. டியூட்னா நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க நினைக்கிறேன். டியூட் படத்தினால இல்லை, டியூட் பாட்டுனாலும் நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க. அந்த கண்ணுக்குள்ள பாட்டெல்லாம் கண்ணுக்குள்ளே இல்லை, விட்டு போவா ஏதோ ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். மிஷன் இம்பாசிபிள் கரெக்டாக நான் கேட்ட கேள்வி கரெக்டாக ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது மிஷன் இம்பாசிபிள் தான். வாழ்க்கையே மிஷின் போல, அது இம்பாசிபிள். வாழ்க்கை வாழ்றது இம்பாசிபிள்ன்ற மாதிரி மிஷன் இம்பாசிபிள் சொல்லி முடிச்சிட்டான். நல்ல ஆன்சர். யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எம்மா நிதிஷ். இவனும் சாதாரணமான ஆள் இல்லை. ஜோ வந்திருக்கு. ஜோ ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஓகே, ரொம்ப கடந்து வர முடியாமல் ஏதோ நடந்திருக்கு போல. சரி, ஓகே, ஜோ சொல்லியிருக்காங்க. படிக்காதவன் வித்தவுட் தவண்ணா இருந்துட்டாலும் ஓகே. இது யார் சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, நான் பார்க்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 சொல்லியிருக்காரு. எல்லாமே 10 முடிச்சிருமா? ஓகே, நல்ல ஆன்சர். ஐ திங்க் நோ மூவி எக்ஸிஸ்ட் ப்ரோ. ஓகே, அவரு வாழ்க்கை படமாக எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இது ஒரு நல்ல லைனு, நல்ல டேக் லைன். அதாவது வாழ்க்கைக்கேற்ற டேக் லைன் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு நம்ம ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைபர் வீடியோ எங்கன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் போகிறப்பலாம் கேட்குறாரு. நல்ல இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 96 பற்றி சொல்லணும்னா, அவர் வாழ்க்கை ஒரு படமாக இருக்குன்னா ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமாம், ராம். நம்ம 96 ராம் தான்ப்பா. ஜபேஸு காடு மலை அழகான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாப்புல. நல்ல வாழ்க்கை தான் 96. நல்ல ஆன்சர். அண்ட் தென் இவ்வளோ தான் இப்போதைக்கு. அதாவது அன்றைக்கி ஸ்டோரி போட்டதுக்கு வந்த ஆன்சர். நடுவில் சில பல விஷயங்கள்னால வீடியோவை என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்த நேரமாக தெரியல, யூடியூப் சேனல் ஆரம்பித்த நேரமாக தெரியல, எல்லாத்தையும் டபுள் பண்ணி விட்டான் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு மானிட்டைசேஷன்லாம் தேவையில்லை. நான் ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன், பிடிச்சி பண்ணுறேன். அதனால் எனக்கு இதில் காசு வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டாலையும் பிரச்சனை இல்லை. டைம் இருக்கப்போ வீடியோ போடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதை கொஞ்சம் வேகமாக போன மாதிரி தான் இருக்கும்.
பரவாயில்ல, இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.